ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று என்னை வர சொன்னீர்களே, என்ன விஷயம்? எல்லாம் பீர்பாலை பற்றிதான். அவருக்கென்ன, மன்னரிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்று நன்றாக இருக்கிறார். அரசரிடம் பீர்பால் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அல்லவா? அதனால் எப்படியாவது அவரை பிரித்துவிட வேண்டும் அல்லது ஒழித்துவிட வேண்டும். நீங்கள் சொல்வது சரி. அதை நம்மில் யாரும் செய்ய முடியாது. ஏற்கனவே பலமுறை நாம் முயன்றும் பீர்பால் தன் புத்திசாலித்தனத்தால் அதை முறியடித்திருக்கிறாரே. இந்த திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் அரசருக்கு மிகவும் நெருங்கிய ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுக்கலாம்? நான் அதை முடிவு செய்துவிட்டேன். அரசருக்கு முடித்திருத்தும் நாவிதரை வைத்து இத்திட்டத்தை நிறைவேற்றுவோம். சரி, நாளை அவரை வரச் சொல்லி பேசிவிடுவோம். வணக்கம் மந்திரியாரே. என்ன விஷயமாக என்னை வரச் சொன்னீர்கள்? யாருக்காவது முடித்திருத்த வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நீ எங்களுக்கு சிறு உதவி செய்தால் உனக்கு பை நிறைய தங்கம் தருவேன். நான் போய் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? என்ன செய்கிறாயா? கவலைப்படாதீர்கள். நாளை பேரரசருக்கு முடித்திருத்த வேண்டிய நாள். அப்போது அவரிடம் இதை பக்குவமாக சொல்லிவிடுகிறேன். என்ன நிறுத்திவிட்டாய்? அரச பெருமானே, தங்கள் முடி தங்களின் தந்தையார் முடிக்கு நிகராக அழகு பொருந்தியதாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகானதா? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் அரச பெருமானே. ஆனால் தாங்கள் தங்கள் தந்தையின் மீது அக்கறை காட்டுவதில்லை என்று தோன்றுகிறது. பாவம், மாமன்னரின் முடி வளர்ந்து அவருடைய கம்பீரத்தையே கெடுத்து விட்டது. என்ன பேசுகின்றாய் நீ? உனக்கென்ன புத்தி மழுங்கி விட்டதா? என் தந்தை இறந்து போய் பல வருடங்களாகிவிட்டது என்பது உனக்கு தெரியாதா? மேலும் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு எப்படி தெரியும்? யாரையாவது அனுப்பி பார்த்துவிட்டு வர சொல்லலாமே. அது எப்படி முடியும்? முடியும் அரசே. முடியாதது என்று எதுவுமே இல்லை. தாங்கள் மனது வைத்தால் போதும் அரசே. உண்மையில் நல்ல யோசனை. எப்படி செய்வதென்று நீயே சொல். எனக்கு நன்கு பழக்கப்பட்ட மந்திரவாதி ஒருவர் இருக்கிறார். அவர் உயிருடன் ஒருவரை பாடையில் வைத்து மயானத்திற்கு எடுத்து சென்று சக்தியுள்ள மந்திரங்களை சொல்லி உடலை எரிப்பார். ஆனால் தீ அந்த உடலை எரிக்காது. எரிவது போல் நமக்கு தோன்றும். ஆனால் உயிருடன் நேராக சொர்க்கத்திற்கு சென்று நமது சொந்தக்காரரை சந்தித்து விட்டு வரலாம். ஆனால் இதற்கு நல்ல நம்பிக்கையாக ஒரு ஆள் இருக்க வேண்டும். எல்லாம் சரி, ஆனால் நீ கூறுவது போல் நம்பிக்கையானவர் வேண்டுமே. அப்படி யார் இருக்கிறார்கள்? அரச பெருமானே, இதற்கு போய் ஏன் இவ்வளவு யோசனை? தங்கள் வாக்கை வேதமாக எடுத்து செயல்படுவதற்கு திறமையான நமது அமைச்சர் பீர்பால் இருக்கிறாரே. அவரை விட சிறந்த நம்பிக்கையானவர் எவரும் இருக்க முடியாது. ஆஹா, இதுதான் விஷயமா? என் நம்பிக்கையான நண்பருக்கு மற்றொரு பொறி. ஆனால் இதிலிருந்து அவர் தப்பித்து விடுவார். சரி, பீர்பாலை அனுப்புவோம்.
பீர்பால், உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதை செய்ய தங்களை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. ஆதலால் தாங்கள் சொர்க்கம் சென்று என் தந்தையார் நிலையை அறிந்து பாருங்கள். இது பிரமாதமான யோசனை பேரரசே. இதை எப்படி யோசித்தீர்கள்? நான் யோசிக்கவில்லை, என் நாவிதர் சொன்னார். ஓஹோ, இது நாவிதரின் யோசனையா? இது எதிரிகள் செய்த சதிதான். அந்த அயோக்கியர்களுக்கு பாடம் புகட்டுகிறேன். நல்லது பேரரசே, நான் தயார். தங்களின் ஆசையை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் செல்வதற்கு முன் என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் உள்ளன. அதை செய்து முடிக்க 3 மாதங்கள் அவகாசம் வேண்டும். அதுவரை தங்களை சந்திக்க இயலாது. என் கடமைகளை முடித்து 3வது மாதம் நான் வந்து தங்கள் ஆணைப்படி சொர்க்கம் சென்று வருகிறேன். சரி, அப்படியே செய். வாருங்கள் பீர்பால், சொர்க்கத்திற்கு போக தயாராகிவிட்டீர்களா? அரசே, நான் சொர்க்கத்திற்கு போக தயாராகிவிட்டேன். ஆதலால் அதற்கான ஏற்பாட்டை செய்ய சொல்லுங்கள். செய். ஓம் க்ளீம் க்ரீம், ஓம் க்ளீம் க்ரீம், ஓம் க்ளீம் க்ரீம் மகாகாளி, ஓம் க்ளீம் க்ரீம் மகாகாளி, ஓம் க்ளீம் க்ரீம் மகாகாளி, ஓம் க்ளீம் க்ரீம் மகாகாளி, ஓம் க்ளீம் மகாகாளி. கடைசியில் அவரை ஒழித்தே விட்டோம். இந்த தருணத்தை கொண்டாடுவோம். வணக்கம் பேரரசே. இதை மன்னரிடம் கொடு. யார் இவர்? எதற்காக இங்கே வந்திருக்கிறார்? அரசே, என்னை யார் என்று அடையாளம் தெரியவில்லையா? தாங்கள் யார்? விவரமாக சொன்னால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும். அரசே, நான் தான் உங்கள் அன்புக்குரிய பீர்பால். சொர்க்கத்தில் தங்களின் தந்தையாரான மாமன்னரை சந்தித்துவிட்டு வந்துள்ளேன். உங்களை மீண்டும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது சரி, சொர்க்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கின்றார்கள்? என் தந்தை நலமா? எல்லோரும் நன்றாகவும் வசதியாகவும் இருக்கின்றார்கள் பேரரசே. ஆனால் அங்கு ஒன்றுதான் இல்லை. நல்ல நாவிதர் கிடைக்கவில்லையாம். என்ன சொல்கிறீர் பீர்பால்? இப்பொழுது தங்களிடம் நான் கொடுத்த ஓலை தங்கள் தந்தையார் கொடுத்தனுப்பியது. அதை படித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். மகனே, எனக்கே என்னை அடையாளம் தெரியாத வகையில் என் தலைமுடியும் தாடியும் நீண்டு வளர்ந்து விட்டது. இங்கு முடித்திருத்துவோர் எவரும் இல்லை. அதனால் எனக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. ஆதலால் நமது அரண்மனை நாவிதனை அனுப்பி வைத்தால் நலமாக இருக்கும். என்ன கொடுமையான நிலை இது! எனது தந்தையான மாமன்னருக்கு இந்த நிலை. எப்படி சொர்க்கத்திற்கு போவதென்று இப்போது தெரிந்துவிட்டது. அனுப்புவது கடினமல்ல. ஆனால் யாரை? வேறு யார்? அரசாங்க நாவிதர்தான். உங்கள் தந்தை அவரைத்தான் அனுப்பும்படி சொல்லியிருக்கிறார். நல்லது, அப்படியே செய்கின்றேன். அந்த நாவிதனை அழைத்து வாருங்கள். நீ கூறியபடி பீர்பால் சொர்க்கத்திற்கு சென்று என் தந்தையை சந்தித்துவிட்டு வந்துள்ளார். அங்கே முடித்திருத்த ஆள் இல்லாததால் மாமன்னரின் முடி பெரியதாக வளர்ந்து மிகவும் சிரமப்படுகிறார்.
அதனால் முடித்திருத்தம் செய்ய உன்னை அனுப்பி வைக்கும்படி ஓலை அனுப்பியிருக்கிறார். அதனால் நாளையே நீ புறப்பட தயாராக வேண்டும். ஐயையோ, பணத்திற்கு ஆசைப்பட்டு பீர்பாலுக்கு கெடுதல் செய்தது தப்பாகிவிட்டதே. தன்வினை தன்னையே சுடும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான் என்று சொல்வது போல நானே மாட்டிக்கொண்டேனே. என்ன யோசனை? எப்படி தப்பிக்கலாம் என்றா? அரசே, உண்மையை சொல்லிவிடுகிறேன். மந்திரிகள் தான் எனக்கு பொன்னும் பொருளும் தருவதாக ஆசை காட்டி இந்த மாதிரி ஒரு சதி செயலை செய்யுமாறு சொன்னார்கள். நானும் அறிவிழந்து பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு செயலை செய்துவிட்டேன். எப்படி உயிருடன் சொர்க்கத்திற்கு சென்று வர முடியும்? இந்த உண்மை தெரியாமல் தந்தை மீது உள்ள பாசத்தினால் தவறு செய்து விட்டோமோ? இந்த கொடிய செயலுக்கு திட்டம் தீட்டிய மந்திரிகளையும் இதற்கு உடந்தையாக இருந்த நாவிதனையும் சிறையில் அடையுங்கள். பீர்பால் அவர்களே, உங்கள் புத்திசாலித்தனத்தால் இந்த சதியிலிருந்து தப்பித்தீர்களே. என் அன்புக்குரிய உங்களை கொல்லவும் நினைத்தார்களே பாவிகள்.